மீண்டும் நான் அந்த காவேரி ஆற்றுல படித்துறை ஆற்றுக்குள்ளே தான் துணி எடுக்கேன். ஆனால் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கழிவு துணி இருக்குது. அந்த கலட்டி போடுறது மட்டும் அந்த ஏலத்துக்கு எடுத்தவங்க புது ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துட்டு பழைய ட்ரெஸ்ஸை அப்படியே போட்டுருந்தாங்க. பழைய ட்ரெஸ் எல்லாம் பாருங்க, இந்த ஆண்டவனுக்கே பொறுக்காரு. அவ்வளோ பெரிய கழிவு டன்னாக கிடக்கு. இன்னும் ஒரு 10-15 வருஷத்தில் காவேரியே கட்டமனா போகுது அளவுக்கு சண்டாலா பாவியோ இப்படி நாசக்காடாக ஆக்கி வச்சுருக்கான். இந்த உலகமே தாங்காது. இதை பாருங்க, இதெல்லாம் எப்படி இவன் கேட்டால் துணியை வெளியில் நான் கான்ட்ராக்ட் எடுத்து அவ்வளவும் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னா, இங்கே டன்னா கூடையா இதெல்லாம் எவ்வளோ நாளாக ஆகினாலும் சரி. இது வந்து சாக்கு குறைஞ்சது இதே ஒரு 10 வருஷம் 5 வருஷம் இருக்கும் பாருங்கள் எப்படின்னு. இதெல்லாம் எப்படி தண்ணியில் வந்து கெட்டு போகும், அப்படியே தான் இருக்கும். தண்ணி நாசக்காடாகி இந்த குடிநீரும் விவசாயத்துக்கு பாயக்கூடிய தண்ணி நாசமாக போய் வம்பாயிரும். இந்த மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் காவேரியில் நடவடிக்கை எடுத்து இந்த ஆற்றை சுத்தப்படுத்தாலும் பரவாயில்ல, நானே வந்து சுத்தப்படுத்திடுவேன். ஆனால் துணியை போடாமல் உடனே நடவடிக்கை எடுக்கணும். இந்த ஈரோடு மாவட்ட கலெக்டர் ஐயா, அவர் பேர் எனக்கு தெரியல, இந்த யூடியூப் சேனல் காதல் கடவுளுங்கிற என் யூடியூப் சேனலை பார்த்து உடனே நடவடிக்கை எடுத்து இந்த குப்பை களையம் அப்புறம் நிறைய ஜட்டி அது என்னது செருப்பை கூட கலத்தி இந்த ஆற்றுல போட்டால் நமக்கு பிரச்சனை தீரும்னு மக்கள் நினைக்காங்க. உங்களுக்கு தீரவே செய்யாது. ஆறு வந்து பூமாதேவி, நம்ம காவேரி எப்பேற்பட்ட தாய், உலகத்துக்கே ஒரு தாய், தண்ணி தரக்கூடியவா. கோடான கோடி மக்கள் குடிக்காங்க. தண்ணி எங்கேருந்து வருது பற்றிலா. ஆனால் இப்படி ஒரு கொடுமையை செஞ்சதில் எனக்கு ரொம்ப மன வருத்தம். நான் அந்த ஆறு எப்படி இருக்குன்னு ஒரு கட்சி மீட்டிங்கு வந்திருந்தேன். சரி குளிச்சுட்டு நம்மளும் சாமி கும்பிட்டு போகணும்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. தயவு செய்து மக்கள் இப்படி குப்பையை போடாதீங்க. அங்கே பாரு அந்த போஸ்ட்டு மக்களுக்கு பாருங்கள், இன்னும் கலத்தி போட்டுட்டு தான் இருக்காங்க அவ்வளோ பேரும். அந்த ஒரு போஸ்ட் இருக்குது பாருங்கள் க்ளோஸில் போடு. அவ்வளோ துணி டன்னாக இருக்குது. துணி ஃபுல்லாக அவ்வளோகானு துணி இருக்குது. அது மட்டும் இல்லை, கூடையில் ஒரு செங்கலை வச்சு வச்சுருக்காங்க. இது என்ன கழிப்புன்னு தெரியல, எனக்கே தெரியல. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் தான் ஏகப்பட்ட மந்திராதிலாம் இருக்காங்க போட்டுக்கு, சாமியார்கள்லாம். அங்கே பாருங்க, இந்த கூடையில் கல்லை வச்சுருக்காங்க. 5 கல்லை வச்சு 5 புள்ள பிறக்குமா என்னன்னு தெரியல. எங்கள் உள்ள சாமியார்கிட்ட தான் நான் கேட்கணும். கொடுமை பெரிய கொடுமை. ஜனாதிபதி அம்மாவே இதை பார்த்து வருத்தப்படுறாங்க. நம்ம ஐயா பிரதமர் மோடியே இப்படி காவேரி ஆறு இருக்கா, நம்ம ஐயா உயர்திரு அமித்ஷா இங்கே வந்திருக்காப்புல. தயவு செய்து எல்லாரும் இந்த காணொலியை பார்த்து உடனே நம்ம ஆறை பாதுகாக்கணும்னு நான் மக்கள் திருந்துங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.